இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஏடிஎம் கார்டை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணி பின் செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க வரும். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஏடிஎம் போயிடுங்க. போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுமே இதில் டொமஸ்டிக் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ப்ராசஸிங் ஆகும். அண்ட் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். உங்களோட பேங்க்கில் ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஓடிபியை வச்சு தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட டெபிட் கார்டை ஆக்டிவ் வந்து பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட கார்டை நீங்கள் வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு திருப்பி உங்களோட கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு அதில் டொமஸ்டிக்கை செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். அண்ட் அடுத்த பேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போது உங்களுக்கு மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டை வந்து இன்சர்ட் பண்ணப்போ உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்களே, அப்போவே நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே ஒரு ஓடிபி வந்திருக்கும். இப்போது நீங்கள் வந்து ரெண்டாவது டைம் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் ஒன் டைம் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க அந்த ஓடிபி. அதை நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4 டிஜிட் பின்னை நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து அதே பின்னை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ரீஎன்ட்ரு நீங்கள் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பின் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஏடிஎம் கார்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி பின் செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.